ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலை எப்படி அடிக்கணும், பேட்டிங் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். இதை தான் அந்த பாலு ஸ்டெம்பர் பால் மேலே துணி கட்டி அதை தொங்க விட்டுட்டேன். இப்போ மேலே தொங்க விட்டுட்டு இப்போ நம்ம இதை அடித்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லி தந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் நேற்று வீடியோவில் சொல்லி தந்திருப்பேன். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னா கரெக்ட் பொசிஷன் எப்படி பண்ணுறது, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னா எப்படி பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதனால் இப்படி கையில் எடுத்துகிட்டு இப்போது பாலை அப்படியே ஸ்விங் பண்ணிவிட்டு அதை நான் இப்போ அடிக்கிறேன் பாருங்கள். நான் கேமரா இருக்கிறதுனால ஸ்லோவாக அடிக்கிறேன். நீங்கள் கேமரா வைக்கலைன்னா உங்கள் இதுக்கு அடிக்கலாம். ஏன்னா நான் கேமரா வச்சுருக்கேன், அதனால இதாக இருக்கும். அதனால தான் இப்போ இப்படி இழுத்து இழுத்து அடிச்சிட்டு இருந்தோன்னா கரெக்டாக உங்கள் இதுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், கரெக்டாக உங்கள் ஆங்கிளுக்கு வரும். இப்போ என் தங்கச்சி பண்ண போகிறா, நான் பண்ணது. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க. என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். தெரியாமல் அவன் என் கண்ணில் வேறு அடிச்சிட்டா, அதனால சாரி கேட்டுட்டா. சரி, இப்போ அவகிட்ட நம்பி பேட்டை தரேன், என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஓகே, இப்போ நான் அந்த பாலை அப்படியே ரீபவுன்ஸ் பண்ண போகிறேன். அங்கேருந்து பாருங்க, பின்னாடி வந்ததுக்கப்புறமா அவளுக்கு முன்னாடி அடிக்க வருங்கிறதுனால அவளுக்கு அப்படி சொல்லி தந்தேன். ஏன்னா அவள் இப்போ தான் பிகினர்ஸ் கற்றுக்கிறா, அதனால் இப்போ அவளுக்கு சொல்லித்தரேன். இப்போ அவள் அடிச்சுக்கிட்டே இருக்கா. நான் கூட பிகினர் தானே, இதெல்லாம் ஒழுங்காக அடிக்க மாட்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் தங்கச்சிக்கு இருக்கிற பவருக்கு அவள் போட்டு இது பண்ணிடுறா. அவளுக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்குது. நான் மட்டும்தான் இதில் வீட்டில் இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கிட்ட எங்கன்னா கயிறு கட்டி வச்சுருப்பாங்க துணி காய போடுறதுக்குன்னு, அந்த பக்கம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போய் மாட்டிக்கும். அது மாதிரி நீங்கள் அந்த பக்கம் போட்டிங்கன்னா மாட்டிக்கும். அதனால் இப்படி பண்ணாதீங்க. நான் தவறுதெல்லாம் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரே இடம் தொங்க விடுறதுக்கு. அதுதான் பாருங்களேன், ஒரு பால் விட்டுட்டா, ஆனால் இன்னொரு பால் கொடுத்தோன்னா செம்மையாக அடிக்கிறா. இப்போ செம்மையாக அடிச்சிட்டா. சரி, இப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் ஐயோ எப்படி அடிச்சிருக்கா பாருங்கள். நானே கொஞ்சம் என்னமோ நினச்சேன் அவளை, ஆனால் இப்படி அடிப்பா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அங்கே கைஸ், எப்பா அவகிட்ட எம்ஆர்எஃப் பேட்டை கையில் கொடுத்தா அவள் நல்லா அடிப்பா கைஸ். நான் போட்டிருக்க இதை அவகிட்ட கொடுத்தா நல்லா அடிப்பா. ஓகே, பாய்.